சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு வெளிநாடு தப்பிச் சென்றுள்ள ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர். சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் வலி வடக்கு பிரதேச சபை. ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் பௌத்தமயமாவதை தடுக்க வேண்டும், ஒன்றுபடுமாறும் அழைப்பு. வெளியேற்ற இறக்கங்களை தவிர்க்க புதிய மின் கட்டண சூத்திரம். நிதி அமைச்சுடன் எரிசக்தி அமைச்சு தீவிர பேச்சு. ஹாலி ஹம்பலாங்கொடையில் பாரிய ஹெரோயின் கடத்தல் முறியடிப்பு. பாதாள உலக தலைவரின் உதவியாளர் கைது. திருச்சியில் இன்று தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம். 10 நிபந்தனைகளுடன் தேர்தல் ஆணையம் அனுமதி. ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக முடக்குவதாக ஈரான் அதிரடி அறிவிப்பு. சர்வதேச கப்பல் போக்குவரத்து முடக்கம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் முன்னைய அரசாங்கங்களை விட தற்போதைய அரசு நுணுக்கமான அரசியல் காய்நகர்த்தல்கள் மூலம் தமிழர்களின் உரிமைக்குரலை நசுக்க முயல்வதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் நில அபகரிப்பு மற்றும் இராணுவமயமாக்கலூடாக தமிழர்களின் வாழ்வாதாரம் இன்றும் சிதைக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்ற தியாகத்தாய் அன்னை பூபதி அம்மாவின் 38வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் விடுதலை போராட்ட வரலாறு என்பது வெறும் பதிவுகள் அல்ல எனவும் அது எமது அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டிய புனிதமான மரபு எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். எமது வரலாற்று நாயகர்களின் தியாக தடங்களை இளைய தலைமுறையிடம் சேர்ப்பது நமது தார்மீக கடமையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசுகளை காட்டிலும் தற்போதைய அரசு தமிழர்களின் உரிமை குரலை நசுக்கி மிக நுணுக்கமான அரசியல் காய் நகர்த்தல்களை செய்கின்றது எனவும் யுத்தம் மௌனிக்கப்பட்டு ஆண்டுகள் பல கடந்தும் எமது பூர்வீக காணி அபகரிப்புகள் இன்னும் ஓயவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இராணுவமயமாக்கல் ஊடாக எமது நிலங்கள் பறிக்கப்படுவதும் மக்களின் வாழ்வாதாரம் சிதைக்கப்படுவதும் என்றும் தீர்க்கப்படாத வரிகளாக தொடர்வதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். இதற்கு பின்னால் இருப்பது மிக தெளிவான சிங்கள மேலாதிக்க மனநிலை எனவும் அவர்கள் தமிழர்களை தமக்கு சமமான குடிமக்களாக கருதாது இழிவான பார்வையுடன் அடக்கி ஒடுக்கும் போக்கையே இன்றும் கடைபிடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தனை ஒடுக்குமுறைகளுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் கடந்த 16 ஆண்டுகளில் நாம் அழிந்து போன நிலையிலிருந்து மீண்டும் அறத்தின் வழியிலான அரசியலை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சமூக மேலாண்மைக்கான நகர்வுகளை தகர்ப்பதற்கு புலனாய்வு துறையினரும் ஒட்டுக்குழுக்களும் எம்மோடு ஒட்டிக்கொண்டு கடும் பிரயத்தனம் செய்வார்கள் எனவும், ஆனால் எத்தகைய சதித்திட்டங்கள் வந்தாலும் தியாக தீபம் திலேவனி போன்றும் தியாகத்தாய் அன்னை பூபதி போன்றும் நாம் கொள்கையோடும் உறுதியோடும் பயணிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாம வடக்கில் அமைந்துள்ள தையிட்டி காணி அளவீடுகளுக்கு பொய்யான வாக்குறுதி வழங்கிவிட்டு வெளிநாடு தப்பிச் சென்றதாக வலிவடக்கு பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரைக்கு எதிராக இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் வழக்கு தாக்கல் செய்யாதுவிடின் பிரதேச சபையின் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக புறக்கணிக்கப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அமைச்சர் சந்திரசேகரம் இந்த ஏற்பாடுகளை செய்து போட்டு, அதாவது கல்யாண வீட்டுக்கு நாளை வச்சு போட்டு மாப்பிள்ளைய காணலைன்ற மாதிரி அமைச்சர் சந்திரசேகரம் எங்க போனவர், அவர் வெளிநாட்டுக்கு போறதாக இருந்தால் இன்னொரு டேட்டை வச்சிருக்க வேண்டும். ஆகியால ஆரம்பத்தில இருந்தே ஒரு சூழ்ச்சி முறையாகத்தான் இந்த விகார காணி விடயம் என்னென்ற காலம் தாழ்த்துவதற்கு இந்த மாதம், அதாவது பிரேசபையில் 7ஆம் மாதம் 19ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த மாதம் வழக்கு போடுவதாக தவிசாளர் அறிவிச்சிருக்கார். உண்மையாக தவறே தவிசாளர். ஏனென்று கேட்டால் 7ஆம் மாதம் 19ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு 8 அல்லது 9ஆம் மாதமே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் ஏன் இதற்கான இந்த வழக்கு போடாமல் தாமதிப்பதன் நோக்கம் என்னவென்று எங்களுக்கு விளங்கவில்லை. பிகாராதிபதியின் பக்கமாக சென்று இந்த பயணத்தை மேற்கொள்கிறாரா என்ற ஒரு அமிச்சம் எனக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த வழக்கு போடுவதை தாமதிக்கிறதுக்கா அல்லது இந்த மக்கள் வந்தால் இதை சாட்டிக்கொண்டு இன்னொரு 2 வருஷம் மக்கள் இந்த அளவீட்டை இடைநிறுத்தினால் இன்னொரு பக்கம்
பக்கம் 2 வருஷம் கொண்டு செல்லலாம் என்று எண்ணப்பாடா தெரியவில்லை. மற்றது குழந்தை பிள்ளைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு ஜீவன் போற மாதிரி இந்த குழந்தை பிள்ளைகளை தான் அமைச்சரா போட்டு கிடக்கு. அமைச்சருக்கு ஒரு விடயமும் தெரியாமல் செய்திருக்கார். சரி, அமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிருந்தால் ஒரு அடிக்கல் நாட்டை இத்தனை பேர் போறீங்க. இங்க இருக்கிற மற்ற பவானந்தராஜா எம்பி எங்க, அவர் தான் பலிவடக்கின்ற அபிவிருத்தி குழு தலைவர், அவர் எங்க, இவர்கள் எல்லாருமே அங்க அந்த இடங்களுக்கு சமூகம் அளிக்கவில்லை. ஆகையால இப்படி பேக்காட்டான விடயத்தை நீங்கள் படம் காட்டி வந்தனீர்கள், படத்தை திருப்பி திருப்பி காட்டி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வருகின்றோம். ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தில் பௌத்த பிக்குகளை உள்வாங்குவதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வவுனியா வெடுக்கனாரி மலையை பிரார்த்தன சின்னமாக அறிவிக்க ஸ்ரீலங்கா அரசு தீர்மானித்த நிலையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் அரசுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவோம், நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல, நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள், நாங்கள் ஒன்றுபட்ட வாழ வேண்டும் என்று கூறக்கூடிய நீங்கள் தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பௌத்த சின்னங்கள் இருக்கலாம். அவற்றை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் பார்ப்பீர்களா? இல்லது அது பௌத்த இடங்கள் உங்களுக்கு சொந்தம்? முதலாவதாக நான் சொல்கிறேன், இந்த ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இலங்கையில் இருக்கக்கூடிய ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பௌத்த பிக்குகள் என்பவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். இது பௌத்தம். அவர்கள் யோசிக்கிறார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த புராதன சின்னங்களோ அல்லது ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ இது எல்லாமே சிங்கள பௌத்தத்திற்கு சொந்தமானது என்று சொன்ன ஒரு விதமான ஒரு அரகன்தனமான ஒரு 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 அப்படியான ஒரு தன்மையை அவர்கள் வைத்திருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது தங்களுடைய சிங்கள பௌத்தம் என்ற ஒரு விதமான ஒரு இதை உருவாக்க பார்க்கிறார்கள். அது உண்மை, அப்படி அல்ல. ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக இவ்வாறான தவறுகளை தொடர்ந்து செய்வதை நிறுத்தி அவர்கள் முக்கியமாக இதனை தொடர்ந்து செய்வதாக இருந்தால் நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக EPRLF, டெலோ, புலோட், ஏனைய சமத்துவ கட்சி, ஜனநாயக போராளிகள் உள்ளடக்கிய இந்த கட்சிகள் சார்பாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி கூற விரும்புவது என்னவென்றால், முக்கியமாக தமிழ் ஆர்கியோலஜிக்கல் விடயங்களை கையாளக்கூடிய தமிழர்கள், சிங்களவர்கள், யுனெஸ்கோ உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு குழுவை நிறுவி அதன் பிரகாரம் நீங்கள் இந்த விடயங்களை ஆய்வு செய்து அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அந்த புராதன சின்னங்களை பாதுகாப்பதற்கான பொறிமுறைகளை ஏற்படுத்துங்கள். அதனை விடுத்து சுற்றி வர உள்ள காணிகளை பறிமுதல் செய்வதோ புது புத்த கோயில்களை உருவாக்குவதோ நிச்சயமாக அது சிங்கள மக்களுக்கும் உதவியாக இருக்காது, இந்த நாட்டுக்கும் உதவியாக இருக்காது. அது உண்மையாகவே ஒரு பொய்யையும் புரட்டையும் நிறுவனத்திற்கான ஒரு தன்மையாக தான் இருக்கும். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்கும் முறைக்கு பதிலாக ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கட்டணத்தை திருத்தும் புதிய சூத்திரத்தை அறிமுகப்படுத்த எரிசக்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆங்கில செய்தித்தாள் ஒன்றுக்கு வெளியிட்டுள்ள செய்தியிலே குறித்த விடயமானது குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் கட்டணத்தை திருத்தும் புதிய சூத்திரத்தை இறுதி செய்வது தொடர்பாக நிதியமைச்சுடன் தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆண்டின் முதல் சில மாதங்கள் வறட்சியாகவும் ஆண்டின் இறுதியில் அதிக மழையும் கிடைப்பதையும் இந்த புதிய முறை கணக்கில் கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய முறையில் வறட்சி காலத்தில் கட்டணம் அதிகரிப்பையும் மழைக்காலத்தில் குறைவதையும் நுகர்வோர் எதிர்கொள்வதாகவும், இந்த நிலையில் இந்த புதிய முறைப்படி ஆண்டின் தொடக்கத்தில் ஒருமுறை மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்படும் எனவும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனால் முதல் 6 மாதங்களில் மின்சார சபை நட்டத்தை சந்தித்தாலும் ஆண்டின் 2ஆம் பாதியில் கிடைக்கும் வருவாய் மூலம் அந்த நட்டத்தை ஈடுகட்ட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரே மாதிரியான மின்சார கட்டணம் நடைமுறையில் இருப்பதால் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் தங்கள் செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணம் அடிக்கடி மாறுவதால் பொருட்களின் விலைகளும் அடிக்கடி உயர்வதாகவும், ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் கட்டணம் மாற்றம் செய்யப்படுவதால் சந்தையில் பொருட்களின் விலை குறுகிய காலத்திலும் பாரிய அளவில் தளம்பலாவது தவிர்க்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சூத்திரம் இறுதி செய்யப்பட்ட பின்னர் மின்சாரத்துறை ஒழுங்குமுறை அம்பலமான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. காலி அம்பலாக்கொடை பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பாதாள உலக குழு தலைவரின் நெருங்கிய உதவியாளர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காலி அம்பலாங்கொட மாதம்பாகு தேவகுட பகுதியில் உள்ள அல்லிய தேவாலயத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றில் 120 கிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எல்பட்டிய பிராந்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட நபர் வெளிநாட்டில் வசிக்கும் சமன்குழா என அழைக்கப்படும் இடந்தோட்டு அகம்படி சஜித் பிரியந்த் எனும் பாதாள ஒழுக்க குழு தலைவரின் உதவியாளர் என்ற விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாதம் பாகம தேவகுட பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய திருமணமான நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக அம்பலாங்குடை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையினர் கடலோர காவல்படை மற்றும் மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்களம் ஆகிய இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் மூலம் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 41 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் கடந்த 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 15 தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு 41 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி திருகோணமலை, செம்மலை, செட்டிப்பாளையம், எலிசபெத் தீவி, கோழிப்பண்ணை, கிளிப்பன்பெர்க் முனை, உப்புரால், நந்திக்கடல் களப்பு, அலம்பில், யானை தீவு, புடுவக்கட்டு, புத்தளம், உச்சமுனை மற்றும் யாழ்ப்பாணத்தின் கோமர்முனை பகுதிகளின் கடற்கரை பகுதிகளில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. அத்துடன் 11 சிறு படகுகளும் 2 இழுவை மடிப்படகுகளும் தடை செய்யப்பட்ட கடற்றொழில் உபகரணங்கள் மற்றும் வணிக வெடிபொருட்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபர்களும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் அந்தந்த பகுதிகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. வவுனியா தம்பனை புளியங்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற பயங்கர தீ விபத்தில் வீடு ஒன்று முற்றாக இருந்து சாம்பலாகியுள்ளது. மின்சார கோளாறு காரணமாக குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வவுனியா தம்பனை புளியங்குளம் பகுதியில் வீடொன்று தீயில் முற்றாக எரிந்துள்ளது. குறித்த சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதேவேளை அயலவரின் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்தமையினால் மேலதிக அனர்த்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக நெடுங்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மின்சார கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று திருச்சியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளார். இந்த நிலையில் 10 கடுமையான நிபந்தனைகளுடன் காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் குறித்து பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதியில் நேற்று வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் அவர் இன்று மாலை திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக சென்னையில் இருந்து தனி விமானத்தில் இன்று மதியம் 2 மணியளவில் விஜய் திருச்சிக்கு செல்லவுள்ள நிலையிலும் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரை திருச்சி கிழக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிக்க உள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதிகளுக்கு உட்பட்ட விமான நிலையம் அருகே உள்ள வயர்லெஸ் வீதி தனது பிரச்சாரத்தை தொடங்கும். விஜய் தென்றல் நகர், KK நகர் பேருந்து நிலையம், காஜாமலை சாலை, EVR கல்லூரி வீதி, தமிழ்நாட்டு விடுதிகள், கொட்டப்பட்டு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் நின்றபடியே வாக்கு சேகரிக்க உள்ளார். பின்னர் மீண்டும் இரவு 7 மணியளவில் விமான நிலையத்திற்கு சென்றடைய உள்ளார். இதற்காக தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருச்சியில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் 10 பொதுவான நிபந்தனைகளுடன் காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் வழங்கும் நிபந்தனைகளை பின்பற்றுமாறு கூறி அனுமதி அளித்துள்ளனர். அத்துடன் பிரச்சாரத்தின் போது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும் வகையில் வழிநடுகிலும் கட்சி கொடிகள் அமைக்கக்கூடாது எனவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறாமல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தில் சுவரொட்டிகளோ கட்சி கொடிகளோ விளம்பர பதாகைகளோ அனுமதியின்றி வைக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு பதிலடியாக உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக மூடுவதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. அமெரிக்கா நம்பிக்கை துரோகம் இழைத்துவிட்டதாக குற்றம் சுமத்தியுள்ள ஈரான் இந்த தடைமுறையின் நுழையும் எந்தவொரு கப்பலும் இலக்கு வைக்கப்படும் என எச்சரித்துள்ளது. ஏற்கனவே இந்திய கொடியுடன் பயணித்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் ஈரானின் இந்த தீர்மானம் உலகளாவிய எரிபொருள் விநியோகம் மற்றும் சர்வதேச அமைதி ஒப்பந்தங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது.
ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கப்பல்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை நீக்கப்படும் வரை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மூஸ் நீரிணை முழுமையாக மூடப்படுவதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை அறிவித்துள்ளது. தற்போதைய போர் நிறுத்தத்தின் போது அமெரிக்கா நம்பிக்கை துரோகங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தை நோக்கிய முன்னேற்றத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த பாதையை மூடுவதாக கடற்படை தெரிவித்துள்ளது. ஈரானுடன் ஒருங்கிணைந்து மற்றும் சுங்க கட்டணம் செலுத்துவதன் மூலம் கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக பயணிக்க முடியும் என்றும் ஈரான் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தது. இருப்பினும் நேற்று ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தடையை மீறும் எந்தவொரு கப்பலும் இலக்கு வைக்கப்படும் என்றும் கடற்படை எச்சரித்துள்ளது. நேற்று ஹோர்மூஸ் நீரிணை மற்றும் ஓமான் கடலோர பகுதிகளில் 2 கப்பல்கள் தாக்கப்பட்ட நிலையில் அவற்றில் குறைந்தபட்சம் ஒரு கப்பல் ஈரானிய துப்பாக்கி படகுகளால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு வெளிநாடு தப்பிச் சென்றுள்ள ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் வலி வடக்கு பிரதேச சபை. ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் பௌத்தமயமாவதை தடுக்க வேண்டும், ஒன்றுபடுமாறும் அழைப்பு. வெளியேற்ற இறக்கங்களை தவிர்க்க புதிய மின் கட்டண சூத்திரம், நிதி அமைச்சுடன் எரிசக்தி அமைச்சு தீவிர பேச்சு. ஹாலி ஹம்பலாங்கொடையில் பாரிய ஹெரோயின் கடத்தல் முறியடிப்பு, பாதாள உலக தலைவரின் உதவியாளர் கைது. திருச்சியில் இன்று தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம், 10 நிபந்தனைகளுடன் தேர்தல் ஆணையம் அனுமதி. ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக முடக்குவதாக ஈரான் அதிரடி அறிவிப்பு, சர்வதேச கப்பல் போக்குவரத்து முடக்கம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.